வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் பார்க்க போறோம். என்ன அன்பாக்சிங் தமிழில் பார்த்துருப்பீங்க. போன வாரம் ஒரு ஷூட்டிங் ஒன்று போயிருந்தேன். அப்போ நல்லா ஷூட் போயிட்டு இருந்தது. திடீர்னுட்டு கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் கட் சரி வந்துடும், ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும், சரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு டோட்டல் யூனிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் கரண்ட் வரவே இல்லை. ஸோ பிளான் படி அன்றைக்கி அந்த ஷூட் நடத்த முடியல. ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். பிளான் படி அன்றைக்கி ஷூட்டிங் முடிக்க முடியல. இதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சப்போ தான் ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு. அதை பற்றி தான், அதுக்கான சொல்யூஷன் தான் இன்றைக்கி அன்பாக்சிங். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு அன்பாக்சிங் எதை பத்தி அப்படின்னு கேட்டா, இதுதான் டிஜிடெக்கோட ஒரு எல்இடி லைட், எல்இடி வீடியோ லைட் காம்போ அப்படின்னு இந்த லைட்டுக்கு பேரு. இந்த லைட்டோட மாடல் நம்பர் வந்து எல்இடி D416 காம்போ. இந்த லைட்டோட மாடல் ஒரு அருமையான லைட். இது டிஜிடெக்கோட லைட்டு. 2 பீஸ் வச்சிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு கேட்டா, முதல்ல பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும். ஆல்ரெடி இது ஓப்பன் பண்ண பாக்ஸ் தான், புது பாக்ஸ் கிடையாது. நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பாக்ஸ். ஸோ அதனால இது புதுசாக ஓப்பன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இது பாக்ஸு. இது இந்த பாக்ஸில் இருக்கிற டோட்டல் ஐட்டம்ஸ். முதல்ல வந்து ஒரு யூசர் மேனுவல் இருக்கு. டிஜிடெக்கோட ப்ரொஃபஷனல் எல்இடி வீடியோ லைட் எல்இடி D416 காம்போ யூசர் மேனுவல் அப்படின்னு ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவலில் எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெருசாக ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வச்சிடலாம். அடுத்தது இதுதான் அந்த லைட். ரொம்ப அடக்கமாக பிரமாதமாக இருக்குது லைட். இதுக்கு வந்து ஒரு டிஃப்யூசரும் கொடுத்துருக்காங்க இதுலேயே. இது அந்த மாதிரி இது ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இது மாதிரி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிஃப்யூசரும் கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக எல்இடி பல்ப்ஸ் இருக்குது. இதில் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். எஸ், அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அண்ட் தென் இதுக்கு கூட இது வந்து கேபிள். இது எதுக்குன்னு சொல்கிறேன். இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இது ஆக்சுவலி இது வந்து இது மாதிரி ட்ரைபேடில் அப்படியே மவுண்ட் பண்ணிக்கலாம். இதை ட்ரைபேட்லேயும் மவுண்ட் பண்ணலாம். இதில் வந்து ஒரு ஹாட் ஷூ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹாட் ஷூவை வச்சு நம்ம கேமராக்கு மேலேயும் இதை மவுண்ட் பண்ணலாம். இதை பாருங்க, இது ஹாட் ஷூ. இந்த ஹாட் ஷூவை வச்சு நம்ம கேமரா மேலேயே கூட அப்படியே மவுண்ட் பண்ணிக்கலாம். தனியாக ட்ரைபேட் வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படியே கேமராக்கு மேலேயே இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. நல்லா இது எந்த பக்கம் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம், எந்த பக்கம் வேணாலும் திருப்பிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் தென் இது வந்து இதுதான் பேட்டரி போடுறதுக்கான இடம். இந்த பேட்டரி வந்து இதுக்கு ஒரு பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ரிமூவபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு ரிமூவபிள் பேட்டரி. இந்த பேட்டரி வந்து ரெடி டு யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியோட மாடல் நம்பர் இதில் போட்டிருக்காங்க NP750 Li-ion பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி வித் மைக்ரோ சார்ஜிங் இன்டர்ஃபேஸ் அதிலே கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோ USB சார்ஜர் இதோட கொடுத்துருக்காங்க. இது டூயல் கலர். இந்த லைட்டோட பவரை பற்றி பேசியிருக்காங்க. இது வந்து சார்ஜபிள் பேட்டரி. இந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. இது மைக்ரோ USB கேபிள். இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக சார்ஜர்லாம் தேவையில்லை. நம்மக்கிட்ட இருக்கிற மொபைல் சார்ஜர் ஏதாவது இருந்ததுன்னா அதில் அடாப்டர்லேயே இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி டைப் கொடுத்துருக்காங்க. இதை அது மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக ஒரு பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டிடுறேன். இது பாருங்க, இங்கே வந்து இந்த
இந்த பேட்டரியை அப்படியே இதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்படி வச்சுட்டு அவ்வளோதான், லாக் ஆயிடுச்சு. இந்த லாக் ஆன சத்தம் கேட்டுதான் உங்களுக்கு. ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னா ரிலீஸ் பட்டன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை அப்படி ப்ரெஸ் பண்ண இது வெளியே வந்துடும். அப்புறம் இது மறுபடியும் உள்ளே போட்டு வச்சு கேட்டுச்சா. அடுத்தது இதை ரிலீஸ் பண்ணால் அப்படியே வெளியே வந்துடும். அந்த மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது ஆன், இது ஆஃப். இதை ஆன் பண்ண உடனே இங்கே 4 லைட் தெரியுதா, 4 பல்ப், 4 லைட் தெரியும். இந்த 4 லைட் ஃபுல்லாக இருக்குது, 4மே இருக்குது அப்படின்னா பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். அண்டு இதில் வந்து 2 விதமாக கொடுத்துருக்காங்க, சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்கா. இது வந்து ரோட் மூவ் பண்ணுற மாதிரி சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. லைட் எரியுது தெரியுதா. ஆக்சுவலாக இது பாருங்கள், அந்த மேலே இப்போ நான் மூவ் பண்ண அந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, அதை மூவ் பண்ணால் ஒன்லி அந்த ஒயிட் எல்இடி மட்டும் எரியும். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஒயிட் எல்இடி மட்டும் எரியும். அப்படி குறைய குறைய இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இந்த கீழே இன்னொரு ரிங் இருந்தது இல்லையா, இது ஆக்சுவலி இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 5800 கெல்வின், கேனா கெல்வின், 5800 கே கொடுத்துருக்காங்க. இது வந்து 3200 கெல்வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3200 பண்ணால் ஒன்லி அந்த எல்லோ எல்இடி மட்டும் எரியும். தெரியுதா, இந்த எல்லோ எல்இடி மட்டும் எரியும். இது வந்து அந்த எல்லோ கலர் வர்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நமக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ரெண்டுத்தையுமே இது ரெண்டுத்தையுமே கொடுத்தா இது வந்து ஃபுல் பவர். அப்பா எவ்வளோ பவர், கண்ணு கூசுது. ஒரு ஷூட் முடிக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு லைட் போதும் போல இருக்கு, அப்படி கூசுது கண்ணு. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எல்இடி பல்ப் இது. முக்கியமா இந்த பேட்டரி வந்து அருமையான பேட்டரி. இது வந்து ஒரே நிமிஷம் இது குறைச்சிடுறேன். குறைச்சாதான் நம்ம பேசவே முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. இந்த மாதிரி வச்சிடலாம். அண்ட் தென் அச்சா, இப்போ இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டியை பத்தி தனியா கொடுத்துருக்காங்க. இது வந்து NP750 Li-ion லித்தியம் அயான் பேட்டரி வித் மைக்ரோ சார்ஜிங் இன்டர்ஃபேஸ். பேட்டரியோட மாடல் வந்து NP750 Li-ion லித்தியம் அயான். பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 7.2 volts 2 volt அண்ட் வந்து 5200 mAh. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த 5200 mAh இருக்கு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 4 to 5 மணி நேரம் இதை பயன்படுத்தலாம். நார்மல் லைட் வச்சா, நம்ம ஃபுல் லைட்லாம் வச்சா அவ்வளோ நேரம் வருமானு தெரியாது. நார்மலாக நமக்கு என்ன தேவை, இந்த லைட் வச்சிருக்கேன், 2 லைட் வச்சிருக்கேன், இந்த மாதிரி வச்சோம், இப்போ இது மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னா இது ஓரளவுக்கு நல்ல லைட்டிங் தானே. இந்த அளவுக்கு வச்சிருக்கோம்னா குறைந்தபட்சம் 4 to 5 மணி நேரத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்புட் சார்ஜிங் கரண்ட் வந்து 5 watts கொடுத்துருக்காங்க, by 2 amp அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோட வாரண்டியை வந்து இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி இதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டிஜிடெக்கில் வாரண்டி கிளைம் பண்ணுறதுனா அதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட விலை சொல்லணும்னா 2500 2700 வரைக்கும் முன்ன பின்ன அமேசானில் ஒரு நாளைக்கு ஒரு ரேட் இருக்குது. அமேசான் ரேட் பற்றி உங்களுக்கு நான் சொல்லணுமா என்ன, அது இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும், அப்படி மாற்றி ரேட் இருக்குது. இது வந்து 2 பீஸ் வாங்கியிருக்கேன், புதுசாக இப்போ வாங்கினதில்லை, இது ஏற்கனவே இருக்கிறது தான். ஸோ 2 பீஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அதனால கரண்ட் போச்சுனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இது வச்சுருக்கேன். இந்த மாடலில் வந்து இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாடல். இதோட மாடலுடைய ஃபுல் டீடைல்ஸ் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. மாடல் நம்பரு, இன்புட் வோல்டேஜ், பவர் வந்து 32 watts இந்த லைட்டோட பவர், அப்ளிகபிள் பேட்டரி சோனி, ஆவரேஜ் லைஃப் ஸ்பேம் வந்து 30,000 hours இது வந்து நீங்கள் கண்டினியூஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லூமென், கலர் ரேட்டிங், இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் இதிலே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் இனிமேல் நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட் இல்லைனாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த பேட்டரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பேட்டரி இந்த இதை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த லைட்டை வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். அந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் தென் இது வந்து சார்ஜ் போடுறது ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி நம்ம இங்கே சார்ஜர் வச்சுருக்கோம், நம்ம மொபைல் சார்ஜர்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி மொபைல் சார்ஜரில் இந்த மாதிரி மைக்ரோ யூஎஸ்பி போட்டு இப்படி சார்ஜ் போட்டுடணும். இப்படி சார்ஜ் போட்டால் இந்த இடத்துல ஒரு ரெட் கலரில் ஒரு சின்னதாக ஒரு லைட் எரியுது, ரொம்ப பொடியாக இருக்குது. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல, பட் ஆனால் இங்கே ஒரு லைட் எரியுது சரியா. இந்த லைட் வந்து ரெட்ல இருக்குன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம அப்படின்னு கேட்டால், இந்த ரெட் லைட் வந்து க்ரீன் லைட்டாக மாறும். அது மாறிடுச்சுன்னா சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதில் ஒரே ஒரு பிரச்சனை, இந்த பல்ப் இந்த லைட்டில் ஒரே ஒரு சின்ன குறை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், ஃபுல் சார்ஜ் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டோம், சார்ஜ் ஃபுல்லாக போயிடுச்சு, சார்ஜ் போய் பவர் ஆஃப் ஆகிடுச்சு அப்படிங்கிற ட்ரை ஆகிடுச்சு, அப்போ நம்ம சார்ஜ் போட வைக்கிறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் 4 மணி நேரம், 2.5 to 4 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் இதில் அந்த மாதிரி கெப்பாசிட்டி இல்லை. குறைந்தபட்சம் 2.5 மணி நேரம், மேக்ஸிமம் 4 மணி நேரம் கூட ஆகுது இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அது மட்டும்தான் குறை. பட் அது பரவாயில்ல, நம்ம நாளைக்கு ஷூட் போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா, பண்ணி வச்சா தானே சேஃப். அண்ட் தென் இதையே முழு சோர்ஸாக எடுத்து கூட நம்ம பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2 லைட் இருக்குது, 4 1 6 லைட் வச்சுருக்கேன். அது இல்லாமல் இது ஒரு 2 லைட் வச்சுருக்கேன். ஸோ இது மட்டும்தான் ஒரு சின்ன குறை. பட் ஆனால் அது பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. இது புதுசாக ஒரு ப்ராடக்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், அன்பாக்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு அன்பாக்சிங் ஒன்று போட்டேன். நிறைய நம்மக்கிட்ட இன்னும் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. இனி தொடர்ந்து வர வீடியோக்களில் ஒவ்வொன்றா அன்பாக்ஸ் பண்ணி காட்டலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.